தமிழ் சினிமாவோட லெஜண்ட்ஸான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், உலகநாயகன் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் எந்தெந்த படங்கள் பண்ணியிருக்காங்க, எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த முதல் படம் கே. பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷனில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1975 வருஷத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள். ரஜினிகாந்த் நடித்த முதல் தமிழ் படமுமே இதுதான். அவளுடைய மகளுக்கு தகப்பு இல்ல, நீ போய் சொல்ற. பேச வேண்டியது என்னோடதான், அவங்களோட. எங்க 2 பேருக்கு நடுவில் நீ யார் தம்பி? நிச்சயமா வான் தம்பி இல்ல. ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச 2வது படம் கே. பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷன்ல பிப்ரவரி 27ஆம் தேதி 1976 வருஷத்துல வெளிவந்த அந்துலேனி கதா. இது ஒரு தெலுங்கு படம். ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 3வது படம் கே. பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷனில் அக்டோபர் 22ஆம் தேதி 1976 வருஷத்தில் வெளிவந்த 3 முடிச்சு. தன் குடும்பத்துக்காக தன்னையே அழிச்சுக்கிட்ட லலிதாவை அவன் குடும்பமே வெளியே துரத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த அப்படின்னா அது தியாகமா? கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 4வது படம் கே. பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷனில் பிப்ரவரி 25ஆம் தேதி 1977 வருஷத்தில் வெளிவந்த அவர்கள். இது 300 ரூபாய் புடவை, 30 ரூபாய் புடவை அழகா இருக்கணும். அதுதான் உண்மையான அழகு. இதை முன்பே நான் சொல்லி இருந்தா என்னோட மதிப்பை நான் இழந்திருக்கும். இப்பவும் சொல்லலைன்னா அந்த காதலுக்கே மதிப்பு போயிடும். ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 5வது படம் பாரதி ராஜா அவரோட டைரக்ஷனில் செப்டம்பர் 15ஆம் தேதி 1977 வருஷத்தில் வெளிவந்த 16 வயதினிலே. இந்த படத்தில் பரட்டை அப்படிங்கிற கேரக்டரில் ரஜினிகாந்தும், சப்பானி அப்படிங்கிற கேரக்டரில் கமலஹாசனும் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த இந்த படம் ரொம்பவே ஹிட்டாகி மக்கள் மனசில் 2 பேருமே பெரிய அளவில் உயர்ந்திருந்தாங்க. அப்படியாடா? எழுமதான் பேசாத, நீதான் பேசுறிய. சந்தைக்கு போகணும், காசு விடு. சந்தைக்கு போகணும், ஆட்டா வையும், காசு விடு. ஆட்டா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு. ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 6வது படம் எஸ்.பி. முத்துராமன் அவரோட டைரக்ஷனில் செப்டம்பர் 30ஆம் தேதி 1977 வருஷத்தில் வெளிவந்த ஆடு புலி ஆட்டம். ரஜினி, நான் திருந்தி மட்டும் வரல, நீ ஒரு கொலைகாரங்கிற கதையை தெரிஞ்சவனா வந்திருக்க. அதனாலதான் சொல்றேன், போலீஸ்ல சரணடைகிறது உனக்கும் நல்லது, இவங்களுக்கும் நல்லது. மேரா தோஸ்த், நாங்க திருந்துறது எங்களுக்கு நல்லதில்ல, நீ திருந்துறது உனக்கு நல்லதில்ல. ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 7வது படம் சி.வி. ஸ்ரீதர் அவரோட டைரக்ஷனில் ஜூன் 9ஆம் தேதி 1978 வருஷத்தில் வெளிவந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. May I come in, sir? Get in, Mr. Prabhu. I mean General Manager, Mr. Prabhu. This is Mr. Narayan. This is Mr. Fernandez. Prabhu, என்ன உன்னுடைய பிறப்பு வளர்ப்பு இங்க யாருக்கும் தேவை? அதை நான் மறந்துட்டேன்னா நன்றி கெட்டவனாகிறேன். ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 8வது படம் சி.வி. ஸ்ரீதர் அவரோட டைரக்ஷனில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1978 வருஷத்தில் வெளிவந்த வயசு பிளிச்சிந்தி. இது ஒரு தெலுங்கு படம். ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 9வது படம் கே. பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷனில் அக்டோபர் 6ஆம் தேதி 1978 வருஷத்தில் வெளிவந்த தப்பு தாளங்கள். மரியா கிட்ட ஏதாச்சும் தப்பா நடந்துகிட்ட எலும்பு நுறுக்கி புடுவே படவா. கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 10வது படம் சி. ருத்ரையா அவரோட டைரக்ஷனில் அக்டோபர் 30ஆம் தேதி 1978 வருஷத்தில் வெளிவந்த அவள் அப்படித்தான். என்ன மாப்பிள்ள யோசனை? பொம்பளை பத்தி இல்ல, பொம்பளைங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது. ஒன்னு மது, இன்னொன்னு மாது. அடுத்து நடித்த 3 படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா 3 படமுமே ஒரே நாளில் ஒரே வருஷத்தில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 11வது படம் கே. பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷனில் ஏப்ரல் 14ஆம் தேதி 1979 வருஷத்தில் வெளிவந்த நினைத்தாலே இனிக்கும். பொண்ணு, தாலி, ஐயர் மூணுத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல இது வந்த உடனே நான் தாலி கட்ட வைக்கிறேன். என்னடா என்ன தலைவர, உங்க காதல் எது வரைக்கும் வந்திருக்கு? நம்பர் 91 சலங்கி ரோட், சிங்கப்பூர் 7 வரையில வந்திருக்கு.
ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 12வது படம் ஐவி சசி அவரோட டைரக்ஷனில் ஏப்ரல் 14ஆம் தேதி 1979 வருஷத்தில் வெளிவந்த அலாவுதீனும் அற்புத விளக்கும். அலாவுதீன் உனக்கு என்னாச்சு? ரோஷினியை நான் பார்க்கல. ரோஷினியை நீ கடத்திட்டு போனதை எல்லாரும் பார்த்திருக்காங்க, ஆனா நீ மட்டும் பார்க்கல. ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 13வது படம் ஆர் தியாகராஜன் அவரோட டைரக்ஷனில் ஏப்ரல் 14ஆம் தேதி 1979 வருஷத்தில் வெளிவந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. உங்க மகன் என்ன பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அழக தந்தது இந்த தாய் இல்லாம நான் இல்லை. ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 14வது படம் தாசரி நாராயண ராவ் இவரோட டைரக்ஷனில் ஏப்ரல் 12ஆம் தேதி 1980 வருஷத்தில் வெளியான நட்சத்திரம். பொன்னாங்கண்ணி பூத்து வந்ததோ ஆத்தா ஒன்னே பாத்தா புள்ளிமானே. நாம 2 பேரும் வாழ்நாள் ஒன்னா சேரலனாலும் சாவு ஒன்னா சேருவோம். ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 15வது படம் கே பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷனில் மே 1ஆம் தேதி 1981 வருஷத்தில் வெளிவந்த தில்லுமுள்ளு. இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா? நாகேஷ் கொடுப்பாரு. ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 16வது படம் எஸ்.வி. ரமணன் அவரோட டைரக்ஷனில் ஜனவரி 14ஆம் தேதி 1983 வருஷத்தில் வெளிவந்த உருவங்கள் மாறலாம். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கே இடமேது. ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 17வது படம் பிரயாக்ராஜ் அவரோட டைரக்ஷனில் செப்டம்பர் 13ஆம் தேதி 1985 வருஷத்தில் வெளிவந்த ஜெராக் ஃபதார். இது ஒரு ஹிந்தி படம். இது வரைக்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து 17 படத்தில் நடிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் கமலஹாசன் இப்போ இவங்க 47 வருஷத்துக்கு அப்புறமா KHRK ரியூனியன் அப்படிங்கிற படம் நடிக்கிறாங்க. இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. மியூசிக் டைரக்டரா அனிருத் வந்திருக்காரு. யாரு ஹீரோ கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. யார் யாரெல்லாம் புதுசாக வரப்போகிற இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும், இது வரைக்கும் அவங்க 2 பேரும் நடித்த இந்த 17 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.